உங்ககிட்ட ஒரு டைம் மிஷின் கிடைக்குது, அதை வச்சு நீங்கள் பாஸ்ட்டுக்கும் போக முடியாது, ஃபியூச்சருக்கும் போக முடியாது. ஆனால் உங்களையும் நீங்கள் பாஸ்ட்லேருந்தும் வர வைக்க முடியும் அண்ட் ஃபியூச்சர்லேருந்தும் வர வைக்க முடியும். அது சாத்தியமா? ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதின ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் உங்கள் சுலைபாய். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தலைவன் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரடாக்ஸ். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு சின்ன பையன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? அவன் பேர் மகேஷ், ஒரு சின்ன பையன். அவனுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. அவன் வந்து அப்படியே அந்த வழியோடு தான் வளர்றான். இந்த சமூகத்தில் ஒரு தாய் தந்தை இல்லாத ஒரு பையன், அவன் ஒரு அனாதை. லைக் அனாதைன்னு அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஸோ கதைக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? ஸோ அந்த பையன் வந்து அவனோட லைஃப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாழ்ந்து வந்துடுறான். தட் ஒரு யங் ஏஜ் வந்துடுது. ஆனால் வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஸோ வளரும் போது நிறைய நண்பர்கள் வருவாங்க. அதில் சில பேர் உண்மையாக இருக்கலாம், நிறைய பேர் பொய்யா இருக்கலாம். ஸோ நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த லைஃபே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா? ஐ மீன் சூசைடு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வர ஆரம்பித்தோம் ஒரு டைமில். ஸோ அந்த சிச்சுவேஷனில் மகேஷ்ன்றவனும் வந்து நிற்கிறான், சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. அந்த டைம் மிஷின் எப்படி கிடைக்குது அப்படின்றது வந்து நான் ஸ்டோரியில் அவ்வளோ எழுதலை, ஏன்னா இது ஒரு ஸ்க்ராட்ச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அப்போ அவனுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. அந்த டைம் மிஷினை வச்சு அவனால் பாஸ்ட்டுக்கும் போக முடியாது, ஃபியூச்சருக்கும் போக முடியாது. ஆனால் பாஸ்ட்லேருந்து அவனால் இவனை கொண்டு வர முடியும் அண்ட் ஃபியூச்சர்லேருந்து இவனால் கொண்டு வர முடியும், சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது அது வந்து அவன் மகேஷ் கிட்ட கிடைக்குது. அவன் யார் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னு நினைப்பான்? அம்மா கொண்டு வரலாம், நம்மளோட அம்மா யார், அவங்களுக்கு கொண்டு வரலாமா சொல்லி யோசிக்கிறான். நம்ம அப்பா யார், அவங்களுக்கு கொண்டு வரலாம் யோசிக்கிறான். பட் இதெல்லாம் அவன் லைஃப்பில் பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா அம்மா பார்க்கவே இல்லை, அவன் நினைச்சது தெரிஞ்சது வரைக்கும். ஸோ அவன் பார்த்தது எல்லாமே அவனோட வழியை மட்டும்தான். அதனால அவனே அவனை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அதாவது பாஸ்ட்டில் இருக்கும்போது சின்ன வயசில் இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், அதே மகேஷை வந்து இவன் கொண்டு வரணும்னு நினச்சி பாஸ்ட்லேருந்து அவனை கொண்டு வராங்க, அந்த சின்ன பையனை கொண்டு வரான். ஸோ இவன் அவனை பார்த்துக்கணுன்றதுக்காக, சரிங்களா? ஒரு பையன் மாதிரி அவனை கொண்டு வரான். அவனுக்கு ஒரு பின்ட்டின்னு வச்சுக்கலாம் நம்ம பேர், சரிங்களா? ஸோ அந்த பின்ட்டியே கொண்டு வரான். அண்ட் தென் ஃபியூச்சர்லேருந்து இவன் திருப்பி கொண்டு வரான். அதாவது ஒரு 60 ஏஜ் இருக்கக்கூடிய மகேஷ், சரிங்களா? ஸோ இப்போ இவனுக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி அவன், சரிங்களா? ஸோ ஒரு அப்பா அண்ட் தென் ஒரு பையன். ஸோ இந்த ரெண்டு பேரும் இவன் கூட சேர்ந்துட்டாங்க. மொத்தம் 3 பேர், சரிங்களா?